சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் நேற்று மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 28ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகி வந்தாலும் வெயிலின் கடுமையும் அதிகமாகவே உள்ளது. மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட், ஈரோட்டில் 103 டிகிரி வெயில் தகித்தது. திருச்சி, பாளையங்கோட்டை, கரூர், பரமத்தி, நாகப்பட்டினத்தில் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் பகலில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலைக்கு பிறகு மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் அந்திலி, நிர்குணம், மணம்பூண்டி ஆகிய இடங்களிலும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரியூர், ஆலூர், கீரனூர், சந்தப்பேட்டை, திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலையில் சாரல் மழைக்கு இடையே வீசிய சூறைக்காற்றால் கிரிவல பாதையில் மரம் மற்றும் மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், ஆயங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேட்டூரில் மழையின் போது உணவகம் ஒன்றின் மேற்கூரை ஒருவர் மீது சரிந்து விழுந்ததில் காயம் இன்றி அவர் தப்பினார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, திருமயம், அரிமளம் ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலும், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மற்றும் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.